ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பால கங்காதர திலகர். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 50 பொதறிவு வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அயோத்திதாசர் பிறந்த இடம் டேஸ். விடை சென்னை. டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தொடங்கிய ஆண்டு. விடை 1949. தமிழ் எழுத்துகளில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது? விடை ஆயுத எழுத்து. 133 அடியில் கன்னியாகுமரியில் கலைஞர் அவர்களால் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட ஆண்டு. விடை 2000ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனுள் அடங்கியுள்ளது? விடை பாகம் 4. கும்பி என்பதன் பொருள்? விடை வயிறு. ஓமை தொடரின் பொருள் தருக. வாழையடி வாழையாக. விடை தலைமுறை தலைமுறையாக. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? விடை மணக்குடவர். சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம். விடை ஸ்ரீஹரிகோட்டா. கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை பிரிவு 40. துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? விடை பாவலேறு பெருஞ்சித்திரனார். 1932 ஜனவரி 26 டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். விடை பாசியம். யானையின் ஒளிமரபை கண்டறிக. விடை பிளிரும். செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? விடை ஜான் மெக்கார்தி. கை என்பதன் பொருளை தேறுக. விடை ஒழுக்கம். உப்புச் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ருக்மணி லட்சுமிபதி. வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம். விடை மொஹஞ்சதாரோ. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. விடை 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது? விடை குப்தர்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி. விடை 555. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர். விடை நெடுஞ்செழியன். ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் டேஸ். விடை என் சரிதம்.
மதிபெற்ற மைனர் நாவலாசிரியர்? விடை ராமாமிர்தம். 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? விடை 1993. இந்தியாவின் வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுவது? விடை சென்னை. பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. விடை வலைப்பதிவர். தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை மே 2021. சத்திய சோதக் சமாஜை 1873 தோற்றுவித்தவர் யார்? விடை ஜோதிராவ் பூலே. பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. விடை மாமனுக்கு. இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது? விடை மகாராஷ்டிரா. 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம்? விடை 8.2%. கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தோர்? விடை சோழர். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்? உத்தியோகம். விடை பணி. இரு பொருள் தரும் சரியான விடையை தெரிவு செய்க. திங்கள். விடை மாதம் சந்திரன். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? விடை செங்கல்பட்டு. ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர். விடை மயிலை. உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? விடை கார்டிசோல். கீழ்காணும் அரச வம்சங்களில் பதிற்று 10 நூலில் குறிப்பிடப்படுவது? விடை சேரர். இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 25. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? விடை முதுமை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. உரு என்ற சொல்லின் பொருள்? விடை அழகு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்? காலிங் பெல். விடை அழைப்பு மணி. இருண்ட வீடு என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாரதிதாசன். மூக்நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார்? விடை P.R. அம்பேத்கர். யாருடைய பிறந்த நாள் பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடப்படுகிறது? விடை பிர்சா முண்டா. பழங்குடியினர் பெருமை தினம் நவம்பர் 15 அன்று கொண்டாடப்படுகிறது. குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
விடை 1992. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு? விடை அமெரிக்க ஐக்கிய நாடு. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? விடை விலங்கு. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம்? விடை அருணாச்சல பிரதேசம். நண்பர்களுக்கான கேள்வி, அழுத்தத்தின் SI அலகு? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.